அப்பாடா ஒரு வழியா ஸ்கூல் முடிஞ்சிச்சு. எவ்வா இப்பதான் ஃப்ரீயா இருக்கு. யாரு நீனா ஸ்கூல் முடிஞ்சிச்சுன்னு சந்தோஷப்படுறது? உண்மையை சொல்லு, லைப்ரரி மூடிட்டாங்கன்னு சொல்லி தானே இங்க வந்து இப்ப உட்காந்துருக்க. ஏன் ஆகாஷ் இப்படி வாயை திறந்தாலே பொய்யா சொல்ற? நீ படிக்கிறன்னா நாங்க ஏதாவது சொல்ல போறோமா? இப்ப நாங்க உன்னை கம்பல் பண்ணியா உட்கார வச்சிருக்கோம், உண்மையை சொல்லிட்டு போறது. ஏ சாந்தி, என்ன என்னைய பார்த்து இப்படி சொல்லிட்ட? நான்லாம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், என்னைய பார்த்து நீ இப்படி சொல்லலாமா? நான் அப்படி என்ன படிக்கிறேன்? நான்லாம் வந்து சாயந்தரம் வந்துட்டு ஸ்கூல் முடிஞ்சிச்சுன்னு சந்தோஷப்படக்கூடாதா? என்ன இப்படி கோவப்படுற? என்ன உண்மையை சொன்னோடனே கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? சிரிச்சுக்கிட்டே கோவப்படுற எப்படிடா ஆகாசு? நான் என்ன சாந்தி பண்ணேன்? எப்ப பார்த்தாலும் என்னையவே டார்கெட் பண்றப்போ. நான் பேசலாமா? 2 பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா? சொல்லு மோனி, என்னாச்சு? இல்ல, நம்மளுக்கு இன்னைக்கு நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, பண்ணலாமா? சின்ன பொண்ணு வந்துட்டோம். என்ன சின்ன பொண்ணை காணும்? எப்போதும் முதலால வந்து உட்காந்து நம்மளுக்கு வெயிட் பண்ணுவா. இன்னைக்கு நம்ம வந்துட்டு அவளை காணோம். என்ன அதிசயமா இருக்கு? எனக்கும் தான். எனக்கு தெரிஞ்சு அவ அந்த ஃபேக்டரியை பத்தி சொன்னதுல இருந்தே நம்மளோட ஒழுங்கா அவ பேசுறதே இல்லை. அதனால இன்னைக்கு வரமாட்டாளோ? நீ ஏன் கவலைப்படுற? விடு, அவ வந்துருவா. வீட்டுல ஏதாவது வேலை இருக்க போது அவங்க அம்மா ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதனால இருப்பாளா இருக்கும். சிரி சாந்தி, இப்படிலாம் இருக்காத, செட் ஆகல. என்னதான் நீங்க சொன்னாலும் அவ இன்னைக்கு ஸ்கூல்ல பண்ணது எனக்கு மனசே கேட்கல. அவ ஏன் அப்படி பண்ணா? நான் எவ்வளவு ஆசாசியா சின்ன பொண்ணுன்னு கூப்பிட்டேன். அவ என்னைய வந்துட்டு என்னன்னே கேட்காதது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம அவளுக்கு ஹெல்ப் பண்ண போறோம்தான். இருந்தாலும் நம்மள்ட்ட மனசு திறந்து அவ சொல்லிருக்கலாம்ல. நம்ம ஃப்ரெண்டு தானே அவ, நம்ம அப்படியே அவளை பார்த்தோம். விடு விடு சாந்தி, சின்ன பொண்ணு அதெல்லாம் வந்துருவா. நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற? இன்னொன்னு வீட்டுல நடந்துச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் ஆகாசு. நான் என்ன பண்ணேன்? நீ என்னதான் பண்ணல? ஐயோ, நீ நல்லா படிச்சு 100 மார்க் எல்லா பேப்பர்லயும் வாங்குறேன்னு சொல்லிட்டு எங்க வீட்லயும் உன்னை வச்சு கம்பேர் பண்ணி அவன் என்ன சாப்பிடுறான்னு முதற்கொண்டு என்னை கேட்டுட்டு வர சொல்றாங்கடா. எங்க வீட்டுல கொடுமையா இருக்கு. ஏன்டா இப்படி பண்ற? ஒரு டெஸ்ட்லயாவது ஒரு 99 ஒரு 98ஆவது எடுடா. 100க்கு 100 மார்க் எல்லா பேப்பர்லயும் எடுத்து வச்சுட்டு ஏன்டா எங்களை படுத்துற? நான் கஷ்டப்பட்டு மனசு நொந்து சொல்றது உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல? ஏ சாந்தி, அது பேரு மனசு, மனசு இல்ல. இப்ப என்ன மிமிக்ரி வேற பண்ணி காட்டுறியா நீ? எனக்கு அப்பப்ப அந்த வார்த்தை வராதுதான், அதுக்காக நீ சொல்லி காட்டுவியா? நீனா ஒரு ஃப்ரெண்டு பாரு. சரி சரி விடு சாந்தி, எங்க வீட்லயும் அதே பிரச்சனை தான். நான் அதுக்கு தான் சிரிச்சேன், உனக்கும் இந்த நிலைமையா அப்படின்னு. இவன் எதுக்கு சிரிச்சான்னு எனக்கு தெரியல. எங்க வீட்லயும் இதே கம்பேரிஷன் தான். ஆகாஷ் எப்படி படிக்கிறான், நீ எப்படி படிக்கிற பாரு. இத்தனைக்கும் நான் வந்துட்டு 80க்கு மேலதான் எல்லா பேப்பர்லயும் எடுக்கிறேன். அது எங்க வீட்டுல பத்தலையா. இவன் அப்படி என்னதான் சாப்பிடறானோ தெரியல. நம்மளுக்கு எம்மளோடதான் இருக்கான், நம்மளுக்கு தெரியாம எப்படி படிச்சு மார்க் எடுக்கிறானோ எனக்கு தெரியல. எப்படா எங்களுக்கு சொல்லலாம்ல, நாங்களும் படிச்சு மார்க் எடுப்போம்ல. கொஞ்சமாச்சும் திட்டு வாங்காம இருப்போம். மேக்ஸ்ல அடிச்சு பிடிச்சு நான் ஒரு 98 மார்க் எடுத்துட்டேன். 2 மார்க் எப்படி அந்த மேம் வந்து எனக்கு போடாம விடுச்சுன்னு தெரியல. அதுக்கு அந்த திட்டு திட்டுறாங்க எங்க வீட்டுல. நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், திரும்பி சொல்லிட்டேன். என்னையெல்லாம் அந்த அளவுக்குலாம் பில்டப் பண்ணாதீங்க. எனக்கு புரியல, எந்த ஸ்கூல்ல ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்துட்டு 5 சப்ஜெக்ட்லயும் 100 மார்க் எடுக்கிறான்? உன் டோட்டல் 500 அவுட் ஆஃப் 500 தானே. அப்ப ஏன் போய் பேசுற? நீனே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னா நாங்க யார் மக்கா? ஐ டோன்ட் நோ. ஏ ஆகாஷ், எந்திரிச்சு வந்தா வச்சுக்க 32 பல்லையும் கலட்டி இந்த ஆத்துல தூக்கி போட்டுருவேன் பாத்துக்க. அங்க பாருங்க, சின்ன பொண்ணு வந்துட்டா. சாந்தி, கொஞ்சம் சிரிச்சுட்டு இரு, சோகமா இருக்காத. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வீட்ல கொஞ்சம் வேலை இருந்ததா, அதனாலதான் வரதுக்கு லேட்டு. சாரி. பரவாயில்ல சின்ன பொண்ணு, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மோனி, கோவமா தானே இருக்க? என்ன உங்களுக்காகன்னு சொல்ற? நான் யாருப்பா உன் மேல கோவப்படுறதுக்கு? ஆமா சின்ன பொண்ணுங்க, ஏங்க லேட்டா வந்தீங்க? வீட்ல வேலை இருந்துச்சுட்டாங்க. சரிங்க, உட்காருங்க. சாந்தி, நீயுமா? சே, இன்னைக்கு ஒரு நாள் தானே லேட்டா வந்து, நீங்க எத்தனை நாள் லேட்டா வந்திருக்கீங்க? நான் ஏதாவது கேட்கனா? இப்படி பேசுறீங்க வாங்க போங்கன்னு. நம்ம அப்படியே பழகிருக்கோம், நம்ம எல்லாம் எல்லாரும் கிட் ஃப்ரெண்ட்ஸ் தானே. நாங்களும் அப்படித்தான் நினைச்சோம், ஆனா நீ எங்களை அப்படி நினைக்கல போல. மோனி, மத்தியானம் நடந்ததா? மத்தியானம் அப்படி பேசிட்டேன்னு கோவமா? தெரிஞ்சா சரி. ஐயோ, எனக்கு வயிறு சரியில்லை, அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். சாரிங்கடி. அப்படியா? நம்பிட்டோம். சரி சரி. ஆபீஸ் கொஞ்சம் தள்ளி போற, நானும் உட்காருவேன்ல. வாமா, அந்த வந்து உட்காருங்க, நான் ஓடுறேன் இரு.
பாடா. அப்புறம் நாங்க யாரும் தெரியுதா, நான் தான் சாந்தி. இந்த இவ தான் வந்துட்டு மோனி, அவன் தான் ஆகாஷ். ஞாபகம் இருக்கா? ஏய் சாந்தி, சாரிடி. நான் தான் சொல்றேன்ல வயிறு சரியில்லை, அதனாலதான் நான் அப்படி பேசிட்டேனே. ஓஹோ, வயிறு சரியில்லைன்னா உங்க ஊர்ல அப்படிதான் பேசுவாங்களா? எனக்கு தெரியாதுங்க, நான் உங்க ஊர் கிடையாது, அதனால எனக்கு தெரியல. தெரிஞ்சுக்கிறேன் இனிமேல் அது, சரிங்களா? ஏய் 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 சாரிடி, ஏன்டி இப்படி சொல்ற? சாரி, இனிமே பண்ண மாட்டேன்டி. அப்படியா? சரி சரி, நாங்களும் பார்க்குறோம். ஏய் ஆகாஷ், நீனுமா? பின்ன நாங்க அவ்வளவு தூரம் கேட்குறோம், சொல்லியிருக்கலாம்ல, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்போம், இல்லைன்னா உள்ள இருக்க டாக்டர்கிட்டையாவது பார்த்து வந்துருக்கலாம்ல, இல்லைன்னா ஏதாவது மேம் டீச்சர்கிட்டையாவது ஸ்டாஃப்கிட்டையாவது இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். சும்மா நீனே உட்காந்து தனியா வந்துட்டு கஷ்டப்படுவியா? அப்புறம் நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? சரி சரி, திட்டாத, சரியா போச்சு. அதனாலதான் நான் வரதுக்கு லேட்டா. அம்மா வந்து மருந்து தந்தாங்க, சாப்பிட்டுட்டு இப்ப பரவாயில்ல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தேன். போதுமா? இப்படி உண்மையை சொல்லிட்டேன்னா அதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. நீ மோனி பாத்தியா எப்படி போய் சொல்றான்னு பாரு. சின்ன பொண்ணு சாக்லேட் ஃபேக்டரிக்கு போக முடியாதனால அழுதுட்டு வயிறு வலியா வீட்டுல உட்காந்து தீமி தீமி அழுதுருப்பா போல. மூஞ்சிலாம் வீங்கிருக்கு, இங்க வந்து நடிச்சிட்டு இருக்கா. ஆமா ஆமா, நானும் கவனிச்சேன். பாத்துக்கலாம் எவ்வளவு தூரம் இன்னும் கதை சொல்றான்னு. என்ன உங்களுக்குள்ள குசன் பேசிக்கிறீங்க? என்ன மோனி, என்ன சாந்தி, என்கிட்ட சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, நீ வரதுக்கு முன்னாடி நாங்க ஒரு இது பேசிட்டு இருந்தோம், அதை பத்தி தான் சொன்னேன். அதை தான் கேட்டாதான் சொன்னேன். என்னது, என்கிட்ட சொல்லுங்க. அதுவா, இந்த ஆகாஷ் இருக்கான்ல, இவன் நல்லா படிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க வீட்ல எல்லாம் வந்து கம்பேரிசன்ல திட்டுறாங்க. அததான் சொல்லிட்டு இருந்தோமா. இதுக்கு அந்த பையன் நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், இனி எதுவும் சொல்லாதீங்க, எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறான். அதை தான் வந்துட்டு என்னன்னு கேட்டேன். அவனே ஆவரேஜ்னா நம்ம யாருன்னு. அப்பதான் நீ நடுல வந்த. ஓ, இவன் இப்படி வேற ஊருக்குள்ள சொல்லிட்டு இருக்கானா? ஆமாண்டி ஆகாஷ், இருந்தாலும் உனக்கு கட்ஸ் அதிகம்டா. 500க்கு 500 எடுத்துட்டு இன்னும் இது மார்க் ஏதாவது எடுக்க முடியுமா நீ பாத்துட்டு இருக்க. அப்படி இருந்து நீ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு இருக்க பாத்தியா? நீ அங்கதான் நிக்கிற. ஏய் சின்ன பொண்ணு, அதெல்லாம் இல்ல, கண்ணு பட்டுரும், அதனாலதான் நான் இப்படி சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்புறம் முடியாம வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சுன்னா அப்புறம் எக்ஸாமுக்கு என்னால படிக்க முடியாதுல, அப்புறம் எப்படி நான் 500க்கு 500 எடுப்பேன்? அதனாலதான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். ரைட்டா, நீ வந்துட்டு பொழைச்சுப்படா. ரைட்டு. இப்படி சொன்னேன்னு யாரும் வெளியில போய் சொல்லிடாதீங்க, அப்புறம் என் மேல கண்ணு பட்டுரும். ஆல்ரெடி எங்க அம்மா 1 டன் மிளகால எனக்கு சுத்தி போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு நாங்க தங்குறதுக்கு வீடு இருக்காது, மிளகா மூட்டையை வைக்கிறது தான் வீடு இருக்கும். ஐயோ ஐயோ. சரி சரி, நம்ம ஹோம்ஒர்க் பண்ணணும், அது ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஆமால, ஞாபகம் இருக்கு. வாங்க. சரி சின்ன பொண்ணு, நீ வருவேன்னு தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஹோம்ஒர்க் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? பண்ணலாமே.